பிரபஞ்சத்தின் பல ரகசியங்களோ தேடி பயணிக்கும் நோவா சீக்ரெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வெறும் வரலாறு அல்ல, நவீன அறிவியலையே விரல வைக்கும் ஒரு மாபெரும் தமிழ் ரகசியம். காலகாலமாக மறைக்கப்பட்ட அல்லது நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயத்தை நோக்கிதான் நமது பயணம் இன்று இருக்க போகிறது. 18 சித்தர்கள். இந்த வார்த்தையை நாம் பலமுறை நமது வாழ்வில் கேட்டிருப்போம். ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் காடுகளில் தவம் செய்து வெறும் துறவிகளோ அல்ல, கண்காட்டி வித்தைகளை காட்டிய மந்திரவாதிகளோ அல்ல. அவர்கள் தலை சிறந்த ரகசிய அறிவாளர்கள், உலோகங்களை உருமாற்றும் ரசவாதிகள், அண்டத்தின் ரகசியங்களை அறிந்த வானியலாளர்கள் மற்றும் இணையற்ற மருத்துவர்கள். இன்றைய நவீன அறிவியல் இன்னும் விடை தேடிக்கொண்டிருக்கும் பல விடைகளை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுடிகளில் எழுதி சென்றவர்கள் தான் இந்த தமிழ் சித்தர்கள். இரும்பை தங்கமாக மாற்றும் ரசவாதம் என்னும் வித்தையை உலகிற்கு சொன்னவர்கள் அவர்கள். மனித உடலில் ஒவ்வொரு நாடி நரம்பியும் பிரபஞ்சத்தின் கேள்விகள் இயக்கத்தோடு தொடர்பு படுத்தி நோயற்ற வாழ்விற்கு வழிகாட்டியவர்கள். இப்படிப்பட்ட 18 சித்தர்கள் மிக முக்கியமானவர், மிகவும் மர்மமானவர் சித்தர் புவகர். இவர் சீனாவிற்கு சென்று பல கலைகளை கற்று வந்ததாகவும் அங்கு லாவெட்ஸ் என்ற பெயரில் வாழ்ந்து வந்ததாகவும் பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். போகர் என்றாலே நமது அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது பழனி மலைதான். பழனி மலையில் இருக்கும் முருகப்பெருமானின் சிலை கருங்கல்லாலோ மரத்தாலோ அல்லது ஐம்பொன்னாலோ செய்யப்பட்டதல்ல. அது நவபாசனம் எனும் ஒரு விசித்திரமான மர்மமான கலவையால் உருவாக்கப்பட்டது. நவ என்றால் 9, பாசனம் என்றால் கொடிய விஷம். வீரம், புறம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாசனம், வெள்ளை பாசனம், மிதுராசிங்கி, சிலாஷாத் ஆகியவையே அந்த 9 பாசனங்கள் ஆகும். இதில் எந்த ஒரு விஷத்தையும் ஒரு மனிதன் சிறிது அளவு உட்கொண்டாலும் அவனது உயிர் அந்த நொடியிலே பிரிந்துவிடும். தனித்தனியாக பார்த்தால் உயிரை குடிக்கும் கொடிய நஞ்சாக இருக்கும். இந்த 9 பாசனங்களையும் ஒன்றாக கலந்தால் என்ன நடக்கும்? அது ஒரு மாபெரும் அழிவை ஏற்படுத்தும் நஞ்சாக தானே மாற வேண்டும். ஆனால் அந்த 9 கொடிய விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் பல மூலிகை சாறுகளை கொண்டு பல நாட்கள் அரைத்து கலக்கும் போது அது உலகில் உள்ள அனைத்து நோய்களையும் வேறறுக்கும் ஒரு சஞ்சீவி மருந்தாக மாறுகிறது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் போகரின் மாபெரும் ரசவாத வித்தை. ஒரு விஷத்தை மருந்தாக மாற்றுவது என்பது நவீன ஹோமியோபதி மற்றும் தடுப்பூசி முறையில் நாம் இன்று பார்க்கிறோம். ஒரு நோய்க்கான வைரஸை அளித்து அதையே தடுப்பூசியாக நமது உடலுக்குள் செலுத்துகிறார்கள். ஆனால் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன ஆய்வகமும் முன்னோக்கியும் இல்லாத காலத்திலே போகர் எப்படி சந்தித்தார் என்பது இன்று வரை நவீன ஆய்வாளர்கள் மிக பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த நவபாசனம் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாபிர்தம், சந்தனம், விபூதி மற்றும் தண்ணீர் ஆகியவை அந்த சிலையின் மீது பட்டு கீழே வரும்போது அந்த பொருட்கள் நவபாசனத்தின் மருத்துவ குணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஊடுருகின்றன. அந்த அபிஷேக பிரசாதனை உண்ணும் மனிதர்களும் உடலில் உள்ள தீராத நாள்பட்ட நோய்கள் கூட தீர்ந்து விடுகின்றன என்று பல நூறு ஆண்டுகளாக மக்கள் நம்புகிறார்கள். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிக நுட்பமான அணு அறிவியல் இருக்கிறது. பாசனங்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்தி மனித உடலுக்கு நன்மை பயக்கும் நேர்மறை ஆற்றலாக அதை மடமாற்றி இருக்கிறார் போகர். அந்த சிலை இரவில் வெளிப்படும் ஒரு வகையான வெப்பமும் கதிர்வீச்சும் அந்த கற்பகிரகத்தின் காற்றையே மருத்துவ குணம் கொண்டதாக மாற்றுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த சிலையிலிருந்து சுருக்கும் அமிலத்தால் சிலை சிறிது தேய்மானம் அடைவதை கண்டார்கள். ஒரு காலத்தில் இந்த சிலையிலிருந்து இரவு நேரத்தில் வெளிப்படும் அபரிமிதமான ஆற்றலை தாங்க முடியாமல் பல அர்ச்சகர்கள் மயங்கி விழுந்து இருந்தார்கள். இதற்காகவே சில குறிப்பிட்ட மூலிகைகளை கொண்டு சிலையை சுற்றி ஒரு கவசம் அமைக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. போகர் இந்த சிலையை வடிவத்தின் பின்னணியில் ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கிறது. மனித உடல் என்பது நஞ்சுமும் அமுதமும் கலந்த ஒரு கலவை. மனிதனின் எண்ணங்களும் அவனது செயல்களும் எப்படி அவனது உடலை பாதிக்கின்றன என்பதை போலவே இயற்கையில் உள்ள கொடிய நஞ்சையும் சரியான முறையில் பக்குவப்படுத்தினால் அது மனித குலத்தை காக்கும் அமுதமாக மாறும் என்பதை அவர் உலகுக்கு உணர்த்தினார். இந்த நவபாசனம் சிலைகள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்து வைக்கும் ஒரு காந்த சக்தி இருப்பதாகவும் அது பூமி மற்றும் நவகிரகங்களின் கதிர்வீச்சுகளை உள்வாங்கி பக்தர்களுக்கு கடத்துவதாகவும் வானியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். சித்தர்கள் மருத்துவம் என்பது வெறும் நோய்க்கான சிகிச்சை அல்ல,
அது மனிதனின் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் முழுமையாக சுத்திகரித்து மனிதனின் மரணமில்லா பெருவாழ்விற்கு தயார்படுத்தும் ஒரு மாபெரும் அறிவியல். தற்கால அறிவியல் ஒரு சின்ன வைரஸை அழிக்கவே பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மனிதகுலம் எதிர்காலத்தில் சந்திக்க போகும் பல கொடிய நோய்களை முன்பே கணித்து அதற்கான நிரந்தர தீர்வாக பழனி மலையில் அந்த நவபாசனம் சிலையை நிறுத்திவிட்டு செல்கிறார் போகர். அவர் அதை எதற்காக உருவாக்கினார்? அதன் முழுமையான ரகசியம் என்ன என்பது இன்று வரை யாருக்கும் முழுமையாக தெரியாது. அவர் பழனி மலையில் கீழே ஒரு ரகசிய சுரங்கத்தை அமைத்து அங்கு நிர்வகல்ப சமாதியில் இருப்பதாகவும் இன்று அவர் சூட்சும உடலோடு அங்கு வாழ்ந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது. நமது முன்னோர்கள் அறிவியலையும் அவர்கள் கண்டுபிடிப்புகளையும் நாம் வெறும் மூட நம்பிக்கை என்றோ அல்லது புராண கதை என்றோ ஒதுக்கிவிட முடியாது. அவர்கள் இயற்கையோடு இணைந்து பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். இன்று நாம் தேடும் பல கேள்விக்கான பதில்கள் நம் மண்ணிலே, நம் சித்தர்கள் ஓலைச்சுவடிகளிலே புதைந்து கிடக்கின்றன. அந்த ரகசியங்களை தேடி உண்மைகளை உற்று நோக்கினால் மட்டுமே நாமும் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய துளியை புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற பல மர்மங்களையும் மறைக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளையும் தொடர்ந்து தேடி பயணிப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.